நீங்க சொல்ற மாதிரி புஷி ஆனந்த் மாதிரி அவங்க கூட இருக்கிற ஒரு 2 துரோகத்தால் நீங்கள் வீழ்த்தப்பட்டீர்கள். துரோகத்தால் வீழ்த்தப்பட்டேன் என்பது உண்மை. அதாவது விஜய் அவர்கள் என் மீது அன்பு கொண்டவர். அதேபோல் நானும் அவர் மீது அன்பு கொண்டவர். அந்த அன்புக்கு இடையூறு விளைக்க வேண்டும் என்று ஒரு பெரிய கூட்டம் சதித்திட்டம் தீட்டியது உண்மை. எனக்கு தெரிஞ்சு இந்த இன்கம் டாக்ஸ் ரெய்டு அங்கு இருப்பவர்களே போட்டுவிட்டு நடத்திய நாடகம். அது விஜய்க்கே தெரியுமோ எனக்கு தெரியாது. இன்கம் டாக்ஸ் ரெய்டு பண்ணுவதற்கு முதல் 2 நாளைக்கு முன்பாக அவர் வீட்ல கூட்டு வச்சு என்னை அன்பாக பேசி விருந்து தருகிறார். ஏன் அந்த இன்கம் டாக்ஸ் ரெய்டு பிறகு இன்று வரை என்னிடம் பேசவில்லை? எதை வேண்டுமானாலும் எப்படி வந்தாலும் மாற்றி பேசலாம். எப்படி வந்தாலும் துரோகத்தை விளைவிக்கலாம். அந்த இடத்துக்கு நாம் வர வேண்டும் என்று துடித்தார்கள் 3 பேர். அந்த 3 பேர்கள் பட்டியலை வெகு விரைவில் வெளியிடுவேன். ஹைஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம இத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீப கொஞ்ச காலமாகவே புஷி ஆனந்த் வந்து விஜய்க்கு கூட யாருமே பேசுறதுக்கோ, பழகுறதுக்கோ அலோவ் பண்ண மாட்றாங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்து போயிட்டு இருக்குது. சரியா? இதை குறித்து விஜய் அண்ணாவோட முன்னாள் பிஆர்ஓ பி.டி. செல்வகுமார் அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டோம். அப்போ என்ன கேள்வி கேட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள பிரிச்சதுமே புஷி ஆனது தானா? அப்படிங்கிற மாதிரி கேட்டோம். கேட்டதுக்கு அவங்க ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம, புலி படம் இறங்குறதுக்கு ஒரு நாள் முன்னாடி தளபதி விஜய் அண்ணா வீட்ல வந்து இன்கம் டாக்ஸ் ரைடு வந்துச்சு. இது கூட விஜய் அண்ணாவையும், பி.டி. செல்வகுமார் அவர்களையும் பிரிக்கிறதுக்கு ஒரு சதியா? இதெல்லாம் குறித்து தான் முழுக்க நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பி.டி. செல்வகுமார் அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டோம். என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோம்னா, விஜய் அண்ணாவோட வளர்ச்சிக்கு நீங்க தான் காரணமா? அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டோம். அதற்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னு வந்து பார்ப்போம். அன்பானவர்களே வணக்கம். நான் உங்கள் பி.டி. செல்வகுமார். கலப்பை மக்களுக்கு நிறுவன தலைவர் பேசுறேன். விஜயுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் காரணமா அப்படின்னு நீங்க கேட்கும்போது எனக்கு நான் காரணம் என்று சொல்ல முடியாது. அதுக்கு கண்டிப்பாக ஒரு நடிகர் அவருடைய ஈடுபாடும், அவருடைய உழைப்பும் இல்லாமல் ஒரு நடிகர் பெரிய ஆள் ஆக முடியாது. ஆனால் அவருடைய வளர்ச்சிக்கு நாங்கள் பக்கபலமாக இருந்தோம் என்று சொல்லலாம். அவருடைய தந்தையார் சந்திரசேகர் அவர்கள் ஒரு பெரிய இயக்குனர். அவருடைய ஒரு பேக்ரவுண்ட்ல தான் விஜய் நாளை தீர்ப்பு மூலமாக கதாநாயகனை அறிமுகப்படுத்தினாங்க. முதல் படமே தோல்விதான். ஆனால் அவர் ஒரு மார்க்கெட்டிங் பண்றதுக்கு அவருடைய அந்த பன்முகத்தன்மையை வெளியே கொண்டு போய் சேர்க்கணும். அது சேர்க்கறதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டது. அந்த இடத்துல நான் வந்தேன். எப்படி ஒரு இரு சக்திகள், ஒரு மாபெரும் சக்திகள். சந்திரசேகர் சார் ஒரு சக்தின்னா, நானும் ஒரு சக்தி தான். பெரிய எழுத்தாளர். பப்ளிக்ல எனக்கு அப்ப நான் ஜெமினி சினிமாங்கிற ஒரு நம்பர் 1 பத்திரிக்கையா இருந்தனால, பப்ளிக்ல வந்து சினிமா துறையில அதுக்கு ஒரு பெரிய ஒரு டிமாண்ட் இருந்தது. அப்ப எல்லாருடைய பழகுற வாய்ப்பு கிடைக்கும்போது, அந்த பழகுற வாய்ப்ப வந்து விஜய்க்கு நான் ஒரு இடமா சொல்றதுக்கு ஒரு ஈஸியா இருந்தது. உதாரணத்துக்கு பூவே உனக்காக படம் வந்து சூப்பர் குட் சௌத்ரி சார் விக்ரமன வச்சு பண்ணும்போது, அதற்கு வேறு ஹீரோக்கள்லாம் பிரசாந்த் மாரி ஹீரோக்களெல்லாம் அத புக் பண்றதுக்கு ஒரு பிளான் நடந்துகிட்டு இருந்தது. ஆனா நான் ஒரு சாதுரியமா அவங்க தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் இதனால மனசு விட்டு அவர்ட்ட உடனே பேசுவேன். அவர்கிட்ட சொல்லும்போது அது சௌத்ரி சார் கிட்ட அந்த ஒரு பாலத்தை உருவாக்கும்போது, அந்த படம் பூவே உனக்காக எளிதாக விஜய் அவர்களுக்கு கிடைத்தது. இப்படி பல படங்கள் விஜய்க்கு கிடைத்ததற்கும், விஜய் நல்ல நல்ல படங்களில் நடிப்பதற்கு என்னுடைய ஆலோசனைகளும் என்னன்னா, நான் இப்ப நிறைய சினிமா ரிவ்யூ நல்லா எழுதுற ஆளு. அந்த ரிவ்யூகள்ல பல அதர் லாங்குவேஜ்ல நல்ல படங்கள் போய் நேரடி திருப்பதிக்கு போயிருவேன். திருப்பதிக்கு போய் காலையில போனோம்னா, சாயங்காலத்துக்குள்ள 5 படம் பார்த்துட்டு வந்துருவேன். நல்ல படம்னா உடனே சந்திரசேகர் சார்ட்ட போய் அத சொல்லுவேன். இப்படி படம், அந்த படம், அந்த படம். அப்படி அவருக்கு நல்ல படங்கள் கிடைப்பதற்கு ஒரு தெலுங்குல இருக்கலாம் நல்ல நல்ல படங்கள் அவருக்கு கதைகள் கிடைத்தது. அதுக்கு பின்னால நாங்க இருந்து உழைச்சோம். அவர் வளர்ந்தார். நான் வளர்க்க அவருடைய முகம் தான், அவருடைய உழைப்பு தான். அது இல்லன்னு சொல்லல. ஆனால் பின்னால் இருப்பவர்களும் ஒழுங்கானவர்களாக, நல்லவர்களாக, வல்லவர்களாக இருந்தால் தான் ஒரு கோபுரமாக ஒருவர் காட்சியளிக்க முடியும். அது அழகாக வெளியே தெரியும். அதற்கு சந்திரசேகர் சார் முதல் அழகாக இருந்தால், அதுக்கு அடுத்த தளபதியாக நான் இருந்தேன் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். 2வது கேள்வி என்ன கேள்வி கேட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீப கொஞ்ச காலமாகவே சில அரசியல்வாதிகள், அது மட்டும் இல்லாம டிவிகே தொண்டர்கள் எல்லாருமே வந்து ஒரு குற்றச்சாட்டுகள் வச்சிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
புஷி ஆனந்தும் அவங்க கீழ 3 பேர் வந்து இருக்கிறாங்க. அவங்க வந்து விஜய் அண்ணா கூட யாரையுமே பழகவோ, பேசவோ அலோவ் பண்ண மாட்றாங்க. குறிப்பா சொல்லப்போனா விஜய் அண்ணாவோட அப்பாவ கூட பேசவோ, பழகவோ வந்து அலோவ் பண்ண மாட்றாங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டுகள் வந்து வச்சுட்டு இருக்காங்க. இத குறித்து பிடி செல்வகுமார் அவர்களிடம் வந்து கேட்கும்போது, "நீங்க விஜய் அண்ணா கிட்ட பேசாம இருக்கிறதுக்கு புஷி ஆனந்த் அவர்கள் தான் காரணமா?" அப்படிங்கிற மாரி கேட்டதுக்கு, அவங்க சொன்ன ஒரு சில விஷயங்கள். அத முதல்ல பார்ப்போம். நீங்க சொல்ற மாதிரி புஷி ஆனந்த் மாதிரி அவங்க கூட இருக்கிற ஒரு 2 துரோகத்தால் நீங்கள் வீழ்த்தப்பட்டீர்கள். துரோகத்தால் வீழ்த்தப்பட்டேன் என்பது உண்மை. அதில எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா ஒரு ஒரு யாராவது ஒரு நிறுவனத்திலோ, இல்ல ஒரு தனிநபர் ஒரு பெரிய ஆள்கிட்ட வேலை பார்க்கும்போது, இப்ப நான் வந்து நல்ல அவருடைய அன்புக்கு பாத்திரமா இருக்கிறேன். சந்திரசேகருடைய அன்புக்கு பாத்திரமா இருக்கிறேன். நல்ல குட் புக்ல இருக்கிறேன். என்னை வைத்து பல இடங்கள் வாங்குவதற்கோ, படங்கள் பண்ணுவதற்கோ எனக்கு முக்கியத்துவம் தரும்போது, அந்த இடத்துல வேற 2, 3 அப்படி பார்த்துட்டு இருக்கான் பருந்து மாதிரி. இப்ப விஜய் வச்சு படம் பண்றதுக்கு எனக்கு மட்டும் தான் வாய்ப்பு கிடைக்குது. அப்ப இவன எப்படி குளோஸ் பண்ணலாம்? விஜயிடமும் பிடி செல்வகுமாரும் நெருக்கமாக இருக்கிறார்கள். அந்த நெருக்கத்தை எப்படி வீழ்த்தலாம்? இது திட்டங்கள் தானே, சூழ்ச்சிகள் தானே. எல்லா இடமே இந்த சூழ்ச்சி நடக்கும். என்னுடைய துரதிர்ஷ்டம்னு தான் சொல்லணும். அவர் எனக்கு படம் தராமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு இப்ப நான் நினைக்கிறேன். அந்த புலி என்கிற படம் தந்ததால் தானே பிரிவினை ஒரு 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 கசப்பு உருவாகிற அளவுக்கு அத அந்த சூழ்நிலையை பயன்படுத்திக் கொண்டார்கள். அந்த இடத்தை எப்படி பயன்படுத்திக் கொண்டார்கள் என்பதுதான். அந்த இடத்துக்கு வர வேண்டும். பெயர் சொல்ல விரும்பல. சீக்கிரம் அந்த பெயரையும் சொல்லுவேன். யாரெல்லாம் காரணம் அப்படின்னு. அவங்களுக்கு அந்த இடத்துக்கு வரணும்னா அவர்கள் நற்பெயரை எடுத்து வர வேண்டும். ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு பெரிய யாரு ஒரு ஆளுமை உள்ளவங்க கிட்ட அவங்க அவங்க குட் புக்ல அவங்க மனசுல இடம் பிடிக்கணும்னா, அங்க உழைத்து நற்பெயர் எடுக்க வேண்டுமே தவிர, பிறர் எவன் ஒருத்தன் போட்டு போட்டு விட்டு, அவன் இப்படி, இவன் இப்படி, அப்படி இப்படின்னு சொல்லி, அது மூலமாக நற்பெயர் எடுத்து வார எவனுமே உருப்பட முடியாது. அதுல விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவா இருக்கணும். எம்ஜிஆர்லாம் யார பத்தி சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாரு. ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனா, நாஞ்சில் வின்சென்ட் அவர்கள் அதிமுகல இருக்கிறாங்க. அப்ப அவர் வீடு கட்டிட்டு இருக்காரு. எங்க நார்த்வேல வீடு கட்டிட்டு இருக்காரு. வீடு கட்டிட்டு இருக்காரு. உங்க பணமெல்லாம் உங்க மூலமா இருக்கிற செல்வாக்கு, பணம் அதெல்லாம் வச்சு அவரு ஏதோ குறுக்கு வழியில வீடு கட்டுறாருன்னு சொன்ன உடனே, அவரு நாஞ்சில் வின்சென்ட்ட கூப்பிட்டு வீட்ல ஜானகி மூலமாக சாப்பாடு குடுக்குறாரு. சாப்பாடு குடுத்துட்டு என்ன செய்றாரு, எல்லாரும் நெனச்சுட்டு இருக்காங்க சுத்தி இருக்கவங்க. அவர எப்படி இன்னைக்கு போட்டு தள்ளிருவாங்கன்னு. ஆனா அவரு என்ன சொன்னாரு, பணப்பைய கொண்டு வந்துரு. வீடு கட்டுறான்னு கேள்விப்பட்டேன். மொத மொத வீடு கட்டுறா. நல்லா கட்டுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பணப்பைய கொண்டு குடுக்குறாரு. என்ன சிந்தனை, என்ன ஆளுமை பாருங்க. வாழ்க்கை உயிரோடு இருப்பது வரை நாஞ்சில் வின்சென்ட் எம்ஜிஆருக்காக உழைத்தார். காரணம் விஜய் எம்ஜிஆர் அவர்கள் யாருமே விட்டுக் குடுக்க மாட்டாரு. அதாவது அவர பத்தி போட்டு விட்டா அவ்வளோத்துக்கு உயிரே போயிடுச்சு. இனிமேல் யார பத்தி போட்டு விடக்கூடாது என்பதை அங்கு உணர்த்துகிறார் அனைவருக்கும். தண்டனை கொடுத்து உணர்த்தவில்லை. செயல்படுத்தி உணர்த்துகிறார். இதுதான் ஆளுமை. எல்லாம் சொல்லுவான். ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லுவான். "கண்ணில் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய்." எல்லாத்தையும் விசாரிச்சு பார்க்கக்கூடிய அந்த பக்குவம் அன்று ஒரு சந்திரசேகர் அவர்கள் இருந்திருந்தால், இந்த ஜென்மம் இல்ல, எந்த ஜென்மத்திலும் என்ன விட்டுக் குடுத்திருக்க மாட்டாரு. அவரையும் துரோகத்தால் வீழ்த்தினார்கள். அவரையும் கிட்ட நெருங்க விடாமல் ஆக்கினார்கள். அதனால் தீயவர்களும், கெட்ட சக்திகளும் வந்து கொண்டு தான் இருக்கும். அது அவருக்கு இப்ப தெரியாது. சார் உங்களுக்கு அப்படி சார், இப்படி சார், அது சார், இது சார்ன்னு அவர துதிபாடி ஒரு இடத்துக்கு கொண்டு வந்தவர்களாம். எந்த இடத்துக்கு செல்வார்கள் என்பது நமக்கு தெரியும். ஆகவே இதெல்லாம் அவரு பார்த்துட்டு மீண்டும் நல்ல சக்திகளை அவர் உள் இழுக்க வேண்டும். விஜய் அவர்கள் வெற்றி பெற வேண்டும். விஜய் அவர்கள் மேலும் மேலும் உயர வேண்டும் என்றால், நல்ல சக்திகள் உள்ளே நுழைய வேண்டும். அசுத்த ஆவிகள் போல் அசுத்த சக்திகள் எல்லாம் அகற்றப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். அடுத்ததாட்டு பிடி செல்வகுமார் அவங்கள்ட்ட என்ன கேள்வி கேட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்களும் விஜயோட அப்பாவும் நல்ல நெருங்கிய நண்பர்கள் தானே! அவங்க நெனச்சாச்சுன்னா விஜய் கிட்ட சேர்த்து பேச வைக்கலாம்ல. ஏன் பண்ணல? இத குறித்து ஒரு கேள்வி கேட்டோம். அதுக்கு அவங்க சொன்ன பதில். விஜய் அவங்க அப்பாவ நான் இப்பவும் கூட 4 நாளைக்கு முன்னால போயிட்டு அவர்ட்ட க க அ எனக்கு வந்து டாக்டர் பட்டம் பெற்றது ஆசீர்வாதம் கேட்க போனேன். அவர் இப்பவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. நான் ஏதாவது விழாவுக்கு வந்து பேசணும்னு ஆசையா இருக்கு. ஆனால் இந்த மாநாட்டுக்கு போனதுனால என் உடம்புக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கிறேன். நீ கண்டிப்பா உழைப்புக்கு நீ எந்த இடத்துல இருந்தாலும் வெற்றி பெறுவாய் என்று என்ன ரொம்ப வாழ்த்துனாங்க. குறிப்பாக அவருடைய சூழ்நிலையில அவருடைய சொல்லுக்கும், செயலுக்குமே அங்க ஒரு மரியாதை இல்லாமல் ஆக்கிவிட்டார்கள். அதாவது ஒருவர் மீது குற்றம் சுமத்தி, புறம்பூறி, அதாவது அவர்கள் மீது பழி சுமத்தி, சூழ்ச்சிகள் தான் பரம்பரை சொன்னேன். சூழ்ச்சியும், துரோகங்களும் செய்ய நினைத்து விட்டால், அங்க ஒண்ணும் பண்ண முடியாது.
சந்திரசேகர் அவர்கள் மாதிரி உள்ள ஆளுமை சிங்கம் மாதிரி இருந்தவர். அவர்லாம் அப்படி ஒரு ராணுவ தளபதி, ராணுவ கமாண்டர் மாதிரி இருப்பார். அப்படி அவரை கண்டாலே பயப்படுவாங்க. அவரே அடித்து நொறுக்கிற போல் ஆக்கி வைத்த பிறகு பிடி செல்வகுமார் மாத்திரம். ஆனால் அவரையும் ஒன்றும் செய்ய முடியாது. பிடி செல்வகுமாரையும் ஒன்றும் செய்ய முடியாது என்பதுதான் உண்மை. எரிந்த பீனிக்ஸ் பறவை சாம்பலிலிருந்து உயிர் பெற்று வருவது போல் நாங்கள் எல்லாம் உயிர் பெற்று வருவோம். ஏனென்றால் எங்களிடம் உழைப்பு இருக்கிறது, உண்மை இருக்கிறது, எந்த காலகட்டத்தில் எதற்கும் பயப்படாத அந்த உறுதி இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது பிடி செல்வகுமார் அவர்கள் இதுவரைக்கும் சொன்னத பார்க்கும்போது, அங்க ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, விஜய் அண்ணா கிட்ட பிடி செல்வகுமார் அவர்கள நெருங்க விடல. குறிப்பா அவங்க அப்பாவ கூடயும் நெருங்க விடல அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றது வந்து தெரிய வருது. சரியா? அப்படி இருக்க பட்சத்துல பொதுமக்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்றாங்க. புஷி ஆனந்த் விஜய் கூட யார்கிட்டயுமே பேசுறதுக்கு, பழகுறதுக்கோ விடமாட்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா? இத பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உண்மதான். அவரு வந்து இந்த மாதிரி விஜய் அண்ணா கிட்ட யாரையுமே பேசுறதுக்கோ, பழகுறதுக்கோ விடமாட்றாரு அப்படிங்கிற மாதிரி தான் தெரிய வருது. கடைசியா பிடி செல்வகுமார் அவர்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்டோம். அதாவது என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புலி படம் இறங்குறதுக்கு 2 நாளுக்கு முன்னாடி விஜய் அண்ணா உங்கள கூப்பிட்டு தனியா நல்லா தானே பேசுனாங்க. அதுக்கப்புறவு இன்கம் டாக்ஸ் ரைடு வந்ததுக்கு அப்புறம் ஏன் விஜய் அண்ணா உங்கள்ட்ட பேசல? இதுவரைக்குமே ஏன் உங்கள்ட்ட பேசல? கான்டாக்ட் பண்ணல? அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டோம். அதுக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்க? அத முதல்ல பார்ப்போம். அதாவது விஜய் அவர்கள் என் மீது அன்பு கொண்டவர். அதேபோல் நானும் அவர் மீது அன்பு கொண்டவர். அந்த அன்புக்கு இடையூறு விளைக்க வேண்டும் என்று ஒரு பெரிய கூட்டம் சதித்திட்டம் தீட்டியது உண்மை. எனக்கு தெரிஞ்சு இந்த இன்கம் டாக்ஸ் ரைடு அங்கு இருப்பவர்களே போட்டுவிட்டு நடத்திய நாடகம். அது விஜய்க்கே தெரியுமோ என்னது தெரியாது. ஒரு ஒரு படம் பண்றோம். அந்த படத்து மூலமாக ஏதாவது வகையில் ஒரு அங்கங்க பிடிச்சு ஒரு நீந்தி ஏதாவது கரை சேர்ந்து நம்ம ஒரு ஒரு வாழ்க்கை கிடைக்காதா? இத்தனை காலம் போராடி விட்டோம். இனியாவது ஒரு வாழ்க்கை கிடைக்காதா? என்று அந்த படத்தின் மூலமாக அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். ஆனா ரிலீஸுக்கு முந்தின நாள் இதுவரை வரலாறு கிடையாது. ரிலீஸுக்கு முந்தின நாள் எதுவும் எந்த படத்துக்கும் இன்கம் டாக்ஸ் ரைடு பண்ணக்கூடாது. பண்ண மாட்டாங்க. ஆனா அந்த படத்துக்கு அன்னைக்கு வந்து என்னைய குறிப்பா அந்த படத்தை இவங்க வெளியிடக்கூடாது. அதன் மூலமாக கெட்ட பேர் எடுக்க வேண்டும். அதன் மூலமாக விஜயிடமிருந்து பிரிய வேண்டும் என்பதற்காக நடந்த சதி இது. இன்கம் டாக்ஸ் ரைடு பண்ணுவதற்கு முதல் 2 நாளைக்கு முன்பாக அவர் வீட்ல கூட்டு வச்சு என்னை அன்பாக பேசி விருந்து தருகிறார். ஏன் அந்த இன்கம் டாக்ஸ் ரைடு பருவம் இன்று வரை என்னிடம் பேசவில்லை? அப்ப என்ன சதி நடந்திருக்க இருக்கும் என்பது உங்களால் யூகிக்க முடியுதா? இன்கம் டாக்ஸ் ரைடுக்கு முன்பு வரை உங்களுக்கு அன்பு புக்கில் நானும் இருக்கிறேன். அந்த அந்த உங்களுடைய இதயத்தில் இருக்கிறேன். அது முடிந்த பிறகு எப்படி நான் பிரிகிறேன்? எதை வேண்டுமானாலும் எப்படி வந்தாலும் மாற்றி பேசலாம். எப்படி வந்தாலும் துரோகத்தை விளைவிக்கலாம். அந்த இடத்துக்கு நாம் வர வேண்டும் என்று துடித்தார்கள் 3 பேர். அந்த 3 பேர்கள் பட்டியலை வெகு விரைவில் வெளியிடுவேன். விஜய் மீது என்றைக்கும் எனக்கு கோபம் கிடையாது. ஆனால் நானும் ஒரு மனிதன். எனக்கும் ஆசை உண்டு, பாசம் உண்டு. எனக்கும் குடும்பங்கள் இருக்கிறது. நானும் இந்த உலகத்தில் எப்படியாவது போராடி ஒரு நல்ல இடத்துக்கு வர வேண்டும் என்று போராடியவன். அப்படி என்றால் துரோகத்தால் நான் வீழ்த்தப்படும்போது அந்த துரோகிகளை அடையாளம் காட்டும் இடத்தில் இருக்கிறேன் என்பதை மட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ பிடி செல்வகுமார் அவர்கள் ஒரு சில விஷயங்கள சொல்லி பார்க்கும்போது, யாரோ ஒருத்தங்க பிடி செல்வகுமார் அவர்களையும், விஜய் அண்ணா அவர்களையும் பிரிக்கிறதுக்காக இன்கம் டாக்ஸ் ரைட உருவாக்கியிருக்காங்க. உருவாக்குனது மட்டும் இல்லாம, என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அண்ணா கிட்ட பிடி செல்வகுமார் அவர்கள தப்பா சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் விஜய் அண்ணாவுக்கும், பிடி செல்வகுமார் அவர்களுக்கும் பிரிவினை ஏற்படுத்தியிருக்குது. இப்போ ஒரு வாய்ப்பு விஜய் அண்ணா வந்து குடுத்தாங்க, பிடி செல்வகுமார் அவர்களுக்கு குடுத்தாங்கன்னா, கண்டிப்பா அந்த 3 பேர் யாரு? அந்த பேர கூட சொல்றதுக்கு தயங்க மாட்டாங்க. உடனே ஸ்பாட்ல இவங்க தான் காரணம், இதுதான் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சம்பவத்த வந்து பிடி செல்வகுமார் அவர்கள் வந்து சொல்லிருவாங்க. இப்போ என்னோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அண்ணா வந்து பிடி செல்வகுமார் அவர்கள கூப்பிட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அண்ணா இனி அடுத்த கட்டமா அரசியல் பயணத்த வந்து பயன்படுத்திட்டு போறாங்க. சரியா? அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கு பின்னாடி துரோகிகள் இருக்கிறாங்கன்னா, அந்த துரோகிகள் யாரு அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ பிடி செல்வகுமார் அவர்கள எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்திலயும் சரி, திருநெல்வேலி மாவட்டத்திலயும் சரி 2 மாவட்டத்திலயும் ஒரு நல்ல செல்வாக்கு மிக்க ஒரு நபர் தான் சொல்லியாகணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்குமே நெறைய ஸ்கூல்களுக்கு கலையரங்கம் கட்டி குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம கோயில்களுக்கு நன்கொடை குடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் கோயில்களுக்கும் கலையரங்கம் கட்டி குடுத்துருக்காங்க. இப்படி நெறைய விஷயம் கஷ்டப்பட்ட ஃபேமிலிக்கு வந்து உதவி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம குறிப்பா சொல்லப்போனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அண்ணா
பிறந்த நாளை முன்னிட்டு வருஷம் வருஷம் நிறைய 1000 ஃபேமிலிக்கு வந்து அரிசி வழங்குறதும், அது மட்டும் இல்லாம ஆட்டுக்குட்டிகள் நிறைய குடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி நல்ல செயல்கள் வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இவ்ளோ வருஷமாட்டு விஜய் அண்ணாவ விட்டு பிரிஞ்சாலும் கூட, இன்னுமே விஜய் அண்ணாவோட ஒரு நல்ல தொண்டனாகவும், நல்ல ஒரு ரசிகராகவும் தான் நம்ம பிடி செல்வகுமார் அவர்கள் தான் இருக்கிறாங்க. இப்ப என்ன பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அண்ணா வந்து ஒருக்காவாவது கூப்பிட்டு, "என்னப்பா நடந்துச்சு? என்ன பிரச்சனை?" அப்படின்னு வந்து பேசுனாங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி அவர்களுக்கும் ஒரு நல்ல சந்தோஷமா இருக்கும். சரியா? இந்த வீடியோ பார்க்குற நீங்க, உங்களுடைய கருத்து என்ன? ஒரு தொண்டனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? தொண்டனா விஜய் அண்ணாவுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.